நம்ம இவ்ளோ எஃபோர்ட் போட்டோம், இவ்ளோ செலவு பண்ணோன்றதுக்காக, நம்ம இன்விடேஷன் குடுத்தவங்க வந்து பத்திரமா அந்த இன்விடேஷன வச்சுக்க போறாங்களா? அப்படின்னு கேட்டா இல்ல. ஒரே நாள்ல குப்பைக்கு போக போற ஒரு பொருளுக்கு ஏன் இவ்ளோ நம்ம செலவு பண்ணணும்? அப்படின்னு நம்ம என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? அவங்க இந்த புத்தகத்த தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு சிறப்பான காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, தாங்கள் பெற்ற இன்பத்த மற்றவங்களுக்கும் வந்து அவங்க பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நெனச்சு, அந்த புத்தகத்த வந்து குடுத்துருக்காங்க. இப்ப நம்மள்ல சில பேருக்கு வந்து சில புத்தகம் வந்து நம்ம வாழ்க்கையவே மாத்தியிருக்கும். அந்த புத்தகம் மத்தவங்க வாழ்க்கையையும் மாத்தணும் அப்படின்னு நம்ம நெனைக்கலாம். வணக்கம். சில்வர் ஃபிஷ் வலையொலி மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நம்ம வீட்ல ஏதாவது விசேஷம் அப்படின்னா, உடனே வந்து நம்ம வந்து இன்விடேஷன் அடிக்கிறதுக்காக வந்து ஒரு குறிப்பிட்ட தொகைய ரெடி பண்ணி, அலைஞ்சு தவிச்சு தேடி ஒரு அழகான இன்விடேஷன ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணி அத கொண்டு போய் ஒவ்வொரு வீடா நம்ம வந்து கொண்டு போய் குடுப்போம். செலவு பண்ணி, நம்ம இவ்ளோ எஃபோர்ட் போட்டோம், இவ்ளோ செலவு பண்ணோன்றதுக்காக, நம்ம இன்விடேஷன் குடுத்தவங்க வந்து பத்திரமா அந்த இன்விடேஷன வச்சுக்க போறாங்களா? அப்படின்னு கேட்டா இல்ல. அப்படி அவங்க அந்த இன்விடேஷன பத்திரமா வச்சுக்கல அப்படின்னு நம்ம கோவப்பட முடியுமா? அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன் அப்படின்னா, அந்த பத்திரிக்கையில உள்ள இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, முன்னையாவது வந்து அந்த நிகழ்வு நடக்கிற வரைக்கும் நமக்கு வந்து தேவைப்படும். டேட்லாம் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த அவசியமும் இல்ல. நம்ம எல்லாத்தையுமே வந்து WhatsAppலயும் நம்ம அனுப்பிர்றோம். ஸோ WhatsAppல தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த திருமணம் போன்ற அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த இன்விடேஷன் வந்து குப்பைக்கு போயிருது. ஒரே நாள்ல குப்பைக்கு போக போற ஒரு பொருளுக்கு ஏன் இவ்ளோ நம்ம செலவு பண்ணணும்? அப்படின்னு நம்ம என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? அப்படி யோசிச்சு, இல்ல பத்திரிக்கைலாம் அடிக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணவும் நமக்கு மனசு வராது. இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த சேத்துப்பட்டு அப்படின்ற ஊர்ல இருக்கிற திரு கோபாலகிருஷ்ணன் மற்றும் திருமதி காந்திமதி. இந்த தம்பதியர் வந்து தங்களுடைய பையனோட திருமணத்துக்கு ஒரு அருமையான விஷயத்த பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க பையனுடைய கல்யாண பத்திரிக்கையை டிசைன் பண்ணிட்டு, நம்ம கிட்ட இருக்கிற நீண்ட ஆயுளுக்கு 101 வழிகள் அப்படின்ற ஒரு புத்தகத்துல அந்த கல்யாண பத்திரிக்கைய வந்து அட்டை பக்கத்துக்கு அடுத்த பக்கமா வச்சு நம்மள வந்து பிரிண்ட் பண்ணி தர சொல்லிட்டாங்க. இத என்ன பண்ணாங்க அப்படின்னா, கல்யாண பத்திரிக்கை குடுக்குறதுக்கு பதிலா இந்த புத்தகத்த கொண்டு போய் எல்லார் வீட்லயும் குடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஆசைப்பட்ட மாரி பத்திரிக்கை அடிச்ச மாதிரியும் ஆயிருச்சு. அந்த பத்திரிக்கைய யாரும் தூக்கியும் போட முடியாது. இன்னொரு அடிஷனல் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, புத்தகத்த எல்லாரும் வாசிப்பாங்க. இது வந்து காலங்காலத்துக்கும் அவங்க வீட்ல இருக்கும். பல பேர் படிப்பாங்க அந்த புத்தகத்த. அவங்க இந்த புத்தகத்த தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு சிறப்பான காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க வீட்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில உடம்பு சரியில்லாம இருந்திருக்காங்க. அப்ப வந்து மருத்துவர் திரு ஜெயபாலன் அவர்கள் தான் வந்து அவங்கள வந்து அந்த நோய்கள்ல இருந்தெல்லாம் வெளிய கொண்டு வந்திருக்காரு. இந்த மாரி சித்த மருத்துவத்தின் மூலம் அவங்க வந்து நோய்கள்ல இருந்தெல்லாம் வெளில வந்ததுனால, தாங்கள் பெற்ற இன்பத்த மற்றவங்களுக்கும் வந்து அவங்க பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நெனச்சு, அந்த புத்தகத்த வந்து குடுத்துருக்காங்க. இப்படி ஒரு அருமையான விஷயத்த பண்ண திரு கோபாலகிருஷ்ணன் மற்றும் திருமதி காந்திமதி அவர்கள நம்ம எல்லாருமே பாராட்டணும். இந்த மாரி நம்ம வீட்லயும் திருமணம், பிறந்தநாள் விழா, 60ஆம் கல்யாணம் இந்த மாரி பல விஷயங்கள் வந்து நடக்கும். அப்ப நம்மளும் வந்து ஒரு சிறந்த புத்தகத்த நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி தேர்ந்தெடுத்து, நம்ம எல்லாருக்கும் வந்து அத இன்விடேஷனா நம்ம வந்து குடுக்கலாம். இந்த மாரி ஒரு விஷயத்த பண்ணும்போது, நெறைய பேர நம்ம வந்து வாசிக்க வைக்கலாம். இப்ப நம்மள்ல சில பேருக்கு வந்து சில புத்தகம் வந்து நம்ம வாழ்க்கையவே மாத்தியிருக்கும். அந்த மாரி இருக்கவங்க, அந்த புத்தகம் மத்தவங்க வாழ்க்கையையும் மாத்தணும் அப்படின்னு நம்ம நெனைக்கலாம். நெனச்சு இந்த மாரி விஷயங்கள நம்ம வந்து முன்னெடுத்து நம்ம வந்து செய்யலாம். இதே மாதிரி ஒரு அழகான பதிவோட நான் உங்கள மறுபடியும் சந்திக்கிறேன். வாசிப்பை நேசிப்போம், அன்பை சுவாசிப்போம், பிரபஞ்சத்தை அன்பால் நிறைப்போம், அடுத்த தலைமுறைகளை காப்போம்.